அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஏற்கனவே நம்ம சந்திரனை பற்றி ரொம்ப விரிவாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். அதில் விடுபட்ட கருத்துக்களை நம்ம இன்னொரு வீடியோ மூலம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் இது சந்திரனை பற்றி பார்ட் 2. சந்திர பகவானை பற்றி நம்ம நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் பொதிஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்ம எல்லா கருத்தையுமே நம்ம காணொளியில் சொல்ல முடியாது. அதனால் சில முக்கியமான கருத்துக்களை மட்டும் காணொளியில் பதிவு செய்வதை விரும்புகிறேன். இப்போ சந்திர பகவான் பற்றி ஜோதிட சாஸ்திரத்தில் மூல நூல்களில் என்ன குறிப்பு இருக்குது அதை பற்றி நம்ம அந்த 2வது வீடியோவில் பார்க்க போகிறோம். சந்திரனும் சனியும் 8ஆம் இடத்தில் இருந்தால் பாசத்தால் உயிர் விடுவான் என்று ஜாதக அலங்காரம் என்ற பழமையான ஜோதிட நூலிலே 650வது பக்கத்தில் இந்த செய்தி இருக்கிறது. இது நிறையா ஆய்வு ஜாதகங்களை பார்த்துருக்கோம். கரெக்டாக வருது. அதாவது சனியும் சந்திரனும் சேர்ந்தால் புணர்ப்பு தோஷம் அப்படின்றது தெரியும். 8ஆம் இடத்துல இருந்தால் பாசத்தால் உயிர் விடுவான். அதாவது எப்படின்னா, காதலித்து அந்த காதல் ஃபெயிலியர் ஆனோடனே விஷத்தையோ அல்லது சூசைடோ அல்லது மேலேருந்து கீழே விழுகிறதோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிடுவாங்க. மேலேருந்து கீழே விழுகிறதுக்கு நிறையா ஜோதிட சாஸ்திரத்தில் நிறையா கருத்துக்கள் இருக்குது. அதில் ஒன்று சொல்கிறேன். லக்கணத்திலேருந்து 4ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்து 8ஆம் அதிபதி பார்த்தாலோ சேர்ந்தாலோ அவர் உயரமான இடத்திலிருந்து மேலே இருந்து கீழே விழுந்து உயிர் துறப்பார் என்பது ஜோதிட சாஸ்திர விதி. ஆனால் ஜோதிட நூலில் என்ன போட்டிருக்குன்னா, மலைப்பிரதேசத்தில் உயரமான இடத்திலிருந்து கீழே விழுவார் அப்படின்றது இருக்குது. அதேபடி அமைஞ்ச ஜாதகம் இருக்குது, பார்த்துருக்கோம். அது கரெக்டாக அந்த விதிப்படி அந்த ஜாதகம் அமைப்பு இருந்து அந்த திசாபுத்தி காலங்களிலே அது நடந்திருக்கு. ரைட். அதுக்கடுத்து சந்திரனுக்கு 7இல் சனி இருக்க ஜாதகனுடைய தாய்க்கு தாயார் பாட்டி மரணமடைவார். சனியும் சந்திரனும் சமசப்த பார்வையில் 7ஆம் பார்வையில் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டால் அந்த திசாபுத்தி காலங்களில் தாயாரினுடைய தாயார், அதாவது ஜாதகருடைய பாட்டி காலமாவார் என்பது ஜாதக அலங்காரம் என்ற நூலிலே 544வது பக்கத்தில் இந்த குறிப்பு இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், சூரியனும் சந்திரனும் சேர்ந்து சிம்மத்தில் அமர்ந்து சனி செவ்வாய் பார்த்து விட்டால் ஜாதகருக்கு 2 கண்ணும் போகும் அப்படின்ற ஒரு குறிப்பு மங்களீஸ்வரியத்தில் இருக்குது. அதே கருத்து ஜாதக அலங்காரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு 2 கண்கள் பார்வையும் இருக்காது அப்படின்னு இருக்குது. அதாவது சிம்மத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கணும். சனி செவ்வாய் 2 பேரும் சேர்ந்து இந்த சூரியனையும் சந்திரனையும் பார்க்கணும். அப்படி பார்த்தால் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு 2 கண்களும் இருக்காது அப்படின்னு ஜாதக அலங்காரத்தில் இருக்குது. மங்களீஸ்வரியம் என்ற நூலில் ஜாதகருக்கு கண் பார்வை போகும் அப்படின்ற குறிப்பு இருக்குது. அதுக்கடுத்து சூரியனும் சந்திரனும் உபயராசிகளில் இருந்து, உபயராசினா மீனம், மிதுனம், கன்னி, தனுசு, இந்த 4 ராசிகளில் சூரியனும் சந்திரனும் இருந்து 4வது உபயராசிகளில் சனி பகவான் இருந்தால் அவரை முதலை கடித்து இறப்பான் என்பது ஜாதக விதி. அடுத்து லக்கணத்தில் சந்திரன் இருந்து தீய கிரகங்கள் சந்திரனை பார்க்க செவ்வாய் 7இல் நிற்க அந்நிய தாய் போஷிப்பாள். அப்படின்னா என்னென்னா, அந்த ஜாதகரை பெற்ற தாய் வளர்க்க மாட்டார்கள், வேறொரு தாய் எடுத்து அந்த பையனை வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், லக்கணத்தில் சந்திரன் 7ல் செவ்வாய், அந்த சந்திரனை தீய கிரகங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்துட்டா அந்த ஜாதகர் பெற்ற அம்மா கிட்ட வளராமல் வேறொருவர் தத்துப்புள்ள மாதிரி எடுத்து அவனை வளர்ப்பார்கள். இது ஜாதக அலங்காரத்தில்
540வது பாட்டில் இந்த செய்தி வருது. அதுக்கடுத்து பாருங்கள், 4ஆம் அதிபதி திசை நடக்கும்போது கோச்சாரத்தில் சனி வரும்போது, அதாவது 4ஆம் இடத்திற்கு 5, 9 அந்த இடத்துல சனி வரும்போது மாதாவுக்கு கண்டம் சொல்லு என்ற செய்தியும் ஜாதக அலங்காரத்தில் இருக்கிறது. நான் ஏற்கனவே போன வீடியோவில் என்ன சொன்னேன், சனிக்கு 4ஆம் இடத்தில் வரும்போது தாய்க்கு ஒரு உயிர்கண்டம் அல்லது செலவு, மருத்துவ செலவு ஏற்படும் அப்படின்னு சொன்னேன். அந்த செய்தி எந்த நூலில் இருக்குது அப்படின்னா, மகாகவி காளிதாசர் எழுதிய உத்தரகாலாமிர்தம் என்ற நூலில் அந்த செய்தி இருக்குது. ஜாதக அலங்காரத்தில் 4ஆம் இடத்தினுடைய அதிபதி திசை நடக்கும்போது 4ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம், 5, 9 ஆகிய இடங்களுக்கு சனீஸ்வர பகவான் கோச்சாரத்தில் வரும்போது தாய்க்கு உயிர்கண்டம் அல்லது கண்டம் ஏற்படும் என்பது ஜாதக விதி. அதுக்கடுத்து பாருங்கள், மிகச்சிறந்த ஒரு யோகம் என்ன அப்படின்னா, சந்திரனுக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து, சந்திரனும் நல்லா இருக்கணும், நல்ல ஸ்தானத்தில் நல்ல நீ இருக்கணும், குருவும் நல்லா இருக்கணும். அப்போ சந்திரனுக்கு 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்து இருந்தால் பாருங்கள், மதிக்கு 10ல் மன்ன நேர மைந்தன் சேனாதிபதியாவான், மான் இனத்தில் பேர் விளங்கோன், மன்னராலே பொருளும் உண்டு தாயே. மன்னராலேனா அரசு பணியில் இருப்பான். சந்திரனுக்கு 10ஆம் இடத்தில் குரு இருந்தால் அவர் அரசு பணி செய்து கொள்வார். அடுத்து, விதியும் மதியும் தான் கூடில் வேந்தனுக்குள் சேனாதிபதியாவன் தாய்மகள் ஏசல் இருக்கு. விதியும் மதியும்னா சூரியனும் சந்திரனும் கூடி நல்ல ஸ்தானத்தில் இருந்தாலே மிகச்சிறந்த ராஜயோகம், அரசு பணி கிடைக்கும். அதை சேனாதிபதியாவான் தாய்மகள் ஏசல்ல இந்த கருத்து இருக்குது. அதுக்கடுத்து, சந்திரன், செவ்வாய், சனி பகவான் இந்த மூவரும் சேர்ந்து இருந்தால் இரவு நேரத்தில் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, இருட்டுக்குள்ளே போகக்கூடாது. ஏன்னு கேட்டால், தாய்மகள் ஏசல்ல புலிப்பாணி சித்தர் எழுதுகிறாரு, பேயடித்து இறந்துடுவான் உதிரங்கக்க தாயே என்று எழுதுகிறார். இந்த பேய் அடித்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிராமத்தில் வந்து கேள்விப்பட்டிருப்போம், நிறையா பார்த்துருப்போம். முனி அடிச்சிருச்சுரா, பேய் அடிச்சிருச்சுரா அப்படின்னு சொல்லி. அது வந்து என்ன அமைப்புனா, சனி, சந்திரன், செவ்வாய் இந்த மூவரும் சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும்போது அவரை பேய் எடுத்து அவன் இறந்து போவான் என்று புலிப்பாணி சித்தர் தன்னுடைய குறிப்புகளில் எழுதுகிறார். அதுக்கடுத்து, சந்திரனும் சனியும் 8ல் இருந்தால் அல்லது 2ல் இருந்தாலோ, ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்துல சனியும் சந்திரனும் 2ல் இருந்தால் 8ஆம் இடத்தை பார்க்கும். அப்படி இருந்தால் ஆற்றில் வீழ்ந்து இறப்பானடி தாயே. அப்போ நீர்நிலைகளில் ஆபத்து ஏற்படும்ன்றத இதுவும் சொல்லுது. அது சொன்னது ஜாதக அலங்காரம். இப்போ நான் சொல்கிறது தாய்மகள் ஏசல்ல பக்கம் 41 பக்கத்தில் அந்த செய்தி இருக்குது. அப்போ சந்திரனும் சனியும் சேர்ந்து 8ஆம் இடத்தில் இருந்தாலோ அல்லது 2ஆம் இடத்தில் இருந்தாலோ அவர்கள் ஆற்றில் இழுந்து இறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ சனி திசை, சந்திர திசையில் அந்த பக்கம் போகிறத தவிர்த்து கொள்ள வேண்டும். குரு பார்த்தால் தோஷம் இல்லை, இந்த விதிவிலக்கும் கொடுத்துருக்காரு, புலிப்பாணி சித்தரே கொடுத்துருக்காரு. குரு பார்த்துட்டா தோஷம் கிடையாதுன்னு. அதுக்கடுத்து, மகர லக்கணத்தில் சந்திரன் இருந்து மகர லக்கணமாக வந்து மகர ராசியில் சந்திர பகவான் இருந்து கடகத்தில் சனி இருந்து, அப்போ இருவரும் பரிவர்த்தனை, சனி வீட்டில் சந்திரனும் சந்திரன் வீட்டில் சனியும் பரிவர்த்தனை ஆகிருக்கு. அப்படி ஏற்படும் போது அவன் கடலில் வீழ்ந்து இறப்பான் என்பது ஜாதக விதி. ஏன் இந்த நீர்நிலையிலே பிரச்சனை வருது அப்படின்னா, சந்திரன் நீருக்குரிய கிரகம், நீர் ராசிக்குரிய கிரகம். அதனால தான் நீர் பிரச்சனை ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது, சூதானமாக இருக்க வேண்டும் என்பது ஜாதகத்தினுடைய சிறப்பு. சரி, ரைட். இப்போ பாருங்கள், செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்தால் குமாரசாமியம்
குமாரசாமிக தேசிகர் எழுதுகிறாரு. பக்கம் 165வது பக்கத்தில், சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் பாக்கியம், தனம், நல்ல குணம், மனோதிடம் இவை உண்டாகும். சந்திரனும் புதனும் சேர்ந்திருந்தால் பொய்யன், தூதுவன், புலவன், கவிதை எழுதுவது, கட்டுரை எழுதுவது, இந்த மாதிரி நிறையா புத்தகங்கள் வெளியிடுவது, நாவல் எழுதுவது, இதெல்லாம் சந்திரனும் புதனும் சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு இந்த அமைப்பு ஏற்படும். சந்திரனும் குருவும் சேர்ந்திருந்தால் சகல ஜன துவேசி, பொதுமக்களுக்கு மிகவும் பிடித்தவனாக, பொதுமக்களுக்கு ஒரு தலைவனாக அவன் இருப்பான் என்பதை சொல்கிறது. சனி சந்திரன் சேர்ந்தால் பொல்லாத களத்திரம் உடையவன் ஆவான். பொல்லாத களத்திரம்னா அவனுக்கு வரக்கூடிய கணவன் இவனுக்கு ஏற்ற மனைவி வரமாட்டா அப்படின்னு அர்த்தம். பொல்லாத களத்திரம் அமையும் அப்படின்னு. அதுக்கடுத்து சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் துர்க்கர்மி, பாவி, தரித்திரன் என்று சொன்னார்கள். அப்போ சந்திரனும் சுக்கிரனும் இணையக்கூடாது, அது நல்ல கிரக சேர்க்கை இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு 32 கிரக சேர்க்கையை பற்றி குமாரசாமிகம் என்ற நூலில் குமாரசாமிக தேசிகர் அவர்கள் மிக அற்புதமாக கிரக சேர்க்கைக்கு எழுதியிருக்கார். ஆகவே இந்த சந்திர பகவானை பற்றி உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை அமுக்குங்கன்னு சொல்லி நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாயா.